இன்னைக்கு இவ்வளவு பேசுற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல? ஏன்னா ஒரு சினிமா நடிகர் விடுங்க, அரசியல் கட்சி தலைவர் விடுங்க, எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்துல சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செய்யலின்னு நான் கேட்கிறேங்க. முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே. தமிழகத்துல XYZ அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு, Z கேட்டகரி இருக்கு. தமிழக அரசு ஏன் செய்யல? மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கும். இதற்கு முன்பு வாஜ்பேயி காலத்திலே தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது. நாம் மனிதர்களை மனிதர்களா பார்க்கிறோம். அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜெனரேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிறாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் செய்த பிறகு இது நடக்குது. இதுல தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலையா? விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து வைக்கலையாங்கன்னா விஜய் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். நாங்கள் மக்களை மக்களா பார்க்கிறோம். பிஜேபி அனுதாபியா, பிஜேபிக்கு எதிரியான்னு எப்பவும் பார்த்தது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கிறோம். இதுல பிஜேபிக்கு சார்ந்தவரா பிஜேபிக்கு சாராதவரா என்பது எப்பொழுதும் முக்கியத்துவம் இல்லை. இந்தியா முழுவதும் நாம கொடுத்திருக்கக்கூடிய CRPF கவர், அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் எல்லாரும் நீங்க எடுத்து பாருங்க, எதிர்க்கட்சி நண்பர்கள் பாருங்க, எல்லோருக்கும் மத்திய அரசினுடைய அந்த கவர் இருக்குன்னா நமக்கு ஆதரவு நமக்கு எதிர் அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்காது. அதனாலதான் நம்ம பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். திமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி கீதா ஜீவன் அண்ணாமலை வெறும் வாய்ஸ் அவடால் அப்படின்னு அண்ணே, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது யாருங்கண்ணே? இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா MK ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது வேறங்கண்ணா. ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரின்னு இருக்காங்க, திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் சரின்னு இருக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இந்த பிரச்சனையில என்னை எதற்கு முதலமைச்சர் உள்ள இழுத்தாரு? முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு, இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும், எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க, நாங்க யாரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று. அண்ணாமலை இருக்கணும், ஆளுநர் இருக்கணும் சொன்னது யாரு? அதனால சரி, அண்ணாமலை இருப்பான் இந்த கட்சியில, தொண்டனாக அண்ணாமலை இருப்பான். தொண்டருங்கிற பதவி எப்பொழுது இருக்கும்? தலைவர்கள் மாறித்தான் ஆகணும். அதான் அந்த கட்சியினுடைய அழகே, தலைவர்கள் மாறுவது. அப்பதான் அவ்வளவு தலைவர்களை நாங்கள் உருவாக்க முடியும். அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏவர்றாங்கன்னா நாளைக்கு அவர்களும் தலைவர்களா வர முடியும். இத்தனை பெண்கள் ஏவர்றாங்க, தலைவராக முடியும். ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர். அதற்கு நான் என்ன சொன்னேன்? நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து அகற்றும். இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? சில பேர் செங்கல் அகற்றணும் நினைக்கிறாங்க, கீழே விழுந்து தலையிலே அடிபட்ட பிறகு புத்தி வரணும். அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன், அப்ப முதலமைச்சர் என்னை அச்சுறுத்துகிறாரா? எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரா? நான் அப்படி எடுத்துக்கிறேன்.